நெருப்புல போட்டா எதுவுமே சாம்பல் தான். சரிதானே? ஆனா அந்த சாம்பலையே ஒரு அழகான ஆபரணமா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? முடியும்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஆல்ஃபிரட் நோபல்னு ஒருத்தர் இருந்தார். டைனமைட் என்கிற வெடிமருந்தை கண்டுபிடிச்சவர். அதனால ஒரு பத்திரிகை அவரை மரண வியாபாரின்னு பட்டம் கொடுத்துருச்சு. அதை படிச்சதும் அவர் மனசு நொறுங்கி போச்சு. ஐயோ, நம்ம பேர் சரித்திரத்துல இப்படி ஒரு கரும்புள்ளியா, ஒரு சாம்பலா போயிடுச்சேன்னு சொல்லி உடைஞ்சு போனார். ஆனா அந்த சாம்பலோட தன் கதையை முடிக்க அவர் தயாரா இல்ல. அந்த அவமானமான பட்டத்திலிருந்து ஒரு அழகான காரியத்தை உருவாக்க நினைச்சார். தன் மொத்த சொத்தையும் எழுதி வச்சு இந்த உலகத்துக்கே சமாதானம், இலக்கியம், அறிவியல்னு நல்லது செய்றவங்களுக்கு தன் பேர்லயே நோபல் பரிசுன்னு ஒன்ன உருவாக்கினார். யோசிச்சு பாருங்க, மரண வியாபாரிங்கிற சாம்பல்ல இருந்து உலகமே கொண்டாடுற நோபல் சமாதான பரிசுங்கிற சிங்காரம் உருவாச்சு. நம்ம வேதாகமத்திலும் இப்படி ஒரு சம்பவம் உண்டு. மேவி போசேத்னு ஒருத்தர் ராஜவம்சத்துல பிறந்தவர். ஆனா தகப்பன் தாத்தா எல்லாரும் யுத்தத்துல செத்து போக இவரும் கால் ஊனமுற்று லோதேபாருங்கிற ஒன்றுமில்லாத ஊர்ல ஒரு சாம்பல் மாதிரி மறைஞ்சு வாழ்ந்தார். ஆனா தாவீது ராஜா அவரை தேடி கண்டுபிடிச்சு அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து, இனிமே நீ என் பந்தியில தான் சாப்பிடணும்னு சொல்லி இழந்த ராஜ்யத்தையும் மரியாதையையும் திருப்பி கொடுத்தார். அவருடைய சாம்பல் வாழ்க்கை ராஜ சிங்காரமாக மாறுச்சு. அன்பானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கடந்த கால தவறுகளாலோ ஏற்பட்ட இழப்புகளாலோ நீங்களே ஒரு சாம்பல் மாதிரி நொறுங்கி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தரும் வாக்குத்தத்தம் இதுதான். ஏசாயா 61:3 சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்க அவர் என்னை அனுப்பினார். உங்கள் சாம்பலை எடுத்து இயேசுவின் கையில் கொடுங்கள். உங்கள் கண்ணீரை, உங்கள் தோல்விகளை, உங்கள் அவமானங்களை அவர் ஒரு அழகான சிங்காரமாக மாற்றுவார். உங்களை ஒரு புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக மாற்றி உங்களை உயர்த்துவார். கலங்காதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.